இது வரைக்கும் பிஜேபியும் திமுக வந்து எளியும் புலியுமா இருந்தாங்க. இப்போ நட்புணர்வோட போறாங்க. அதனால இது நாங்க சொல்ற கருத்து இல்லை, இது மக்கள் சொல்றாங்க. மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு. இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க 2 பேரும். சிங்கார சென்னையெல்லாம் டைலாக் பேசினவங்க தான் திமுக காரங்க. ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல? இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை? சொல்லுங்க, பத்திரிகையாளர்களாகி நீங்க சொல்லுங்க. ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை? இல்லையே. வெறும் வாய் வார்த்தைகள். வாயிலே வடை சுடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்கதான் அதை அதிகதி சொல்லுவாங்க. இன்னைக்கு உண்மையிலே வாயில வடை சுடுற கட்சியா திமுக தான் இருக்கு. திமுக அனைத்து அமைச்சர்களுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு நிலை, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலை என்ற நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. தமிழக மக்களின் சார்பாக இதை வன்மையாக இந்த நேரத்தில் நம்ம கண்டிக்கிறோம். ஏன்னா பொன்முடி அவர்கள் சொல்றாரு, பஸ்ல ஓசியில தானே போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து இன்னைக்கு ஏளனப்படுத்துகிறார். துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு, 1000 ரூபாய் திட்டத்துக்கு இப்பதான் சில்லறை மாத்திக்கிட்டு இருக்கோம், 1000 ரூபாய்க்கு சில்லறை மாத்தினுக்கிறோம்னு அவர் சொல்றாரு. ராசா அவர்கள் பார்த்தா இந்து மதத்தை வந்து கொச்சைப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி KKSSR பாத்தீங்கன்னா பயனாளிகள் உதவி பெற போறவங்கள தலையில அடிக்கிறாரு. இன்னைக்கு நேரு போன்ற மந்திரிகள் மேயரை மிரட்டுகின்ற நிலைமை எல்லா இடத்திலையும் நம்ம ஊடகங்கள் மூலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 100 ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும். மக்கள் மீது கவனம் செலுத்தி உண்மையில் மக்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் செய்யணும். அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில பேசினதான் சொல்றாங்க. அவரே சொல்றாரு, கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, சரக்குல கிக்கு இல்லைன்னு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சட்டசபையில கொடுக்கிறாரு. இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலைகுனிவு. இன்னைக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸ் நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல, மரத்தடியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கட்டிடங்கள், பாதுகாப்பு இல்லாத கட்டிடங்கள், பள்ளிக்கூடங்கள்ல இதையெல்லாம் சரி செய்யுங்கன்னா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நல்ல காலேஜஸ்க்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுங்கன்னா கேட்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ்ல வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா டாஸ்மாக் கடை மட்டும் ஒரு தெருவுக்கு 10 கடைகளை திறந்துகிட்டு இருக்காங்க. இது இல்லாம கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், இது இல்லாம எலைட் பார்ஸ் ஒரு பக்கம், இது இல்லாம தானியங்கி மெஷின்ஸ் ஒரு பக்கம் என்று மதுவுக்கு அடிமையாகும் தமிழ்நாடாக தான் இதை மாறிக்கிட்டு இருக்கே ஒழிய மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாடா மாறல.